ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தண்ணீர் ரசமாய் மாறிடும், மாறாவின் வாழ்க்கை மதுரமாக மாறிடும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட முழங்கால் படிட்டு அப்பாவை பார்த்து, உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 மாதம் அளவும் கண்ணின்மணி போல பாதுகாத்து வந்தீர். எங்களாலே கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பலத்தினாலே நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்திருக்கிறீர். உம்முடைய கிருபையினாலே நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாற்றி இருக்கிறீர். மாறா போன்ற அனுபவங்களை மதுரமாக மாற்றி இருக்கிறீர். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. என் பற்றாக்குறைகளை, என்னுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை மாறி போகுமே, எங்களுடைய பிரச்சனைகள் மாறி போகுமே, எங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறி போகுமே ஆண்டவரே. நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நெருக்கத்தின் எல்லைகளிலே நீரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய நெருக்கத்தின் எல்லைகளை நீங்களே புரிந்திருக்கிறீங்க அப்பா. ஓ மனுஷன் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல, பெற்றோர்கள் அல்ல, பிள்ளைகள் அல்ல அப்பா. நீங்களே எங்களுடைய நெருக்கங்களை அறிந்திருக்கிறவர். நீரே எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய விண்ணப்பங்களை அறிந்திருக்கிறவர் அப்பா. உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஓ உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். மழை வந்தாலும் பயம் இல்லை, அலை அடித்தாலும் பயம் இல்லை, புயல் அடித்தாலும் பயம் இல்லை. எந்த சூழ்நிலைகள் எனக்கு எதிராக திரும்பினாலும் எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் என்னோட ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யலாமா? நீர் என் பட்சத்தில் இருப்பதினால, நீர் என் வலது பார்சத்தில் இருப்பதினால, நீர் எனக்கு நிழலாய் இருப்பதினால, நீர் எனக்கு அரணாக இருப்பதினால, நீர் எனக்கு கோட்டையாக இருப்பதினால நான் பயப்படுவதில்லப்பா. எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே, எனக்கு பயம் இல்லப்பா. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. உங்க உள்ளத்துல இருக்கிற தேவையில்லாத பயங்கள், குடும்பத்தை பற்றின பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இனி என்னெல்லாம் பயம் இருக்கோ எல்லா பயங்களும் நீங்கி போகும். ஆண்டவராலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய தோள் மேலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 குறைவுகள் வந்தாலும், பற்றாக்குறைகள் வந்தாலும், என்ன தேவைகள் வந்தாலும் ஆண்டவர் இருப்பதினால, அவர் நமக்கு நிழலாய் இருப்பதினால நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் தவிக்க தேவையில்லை. நம்முடைய தவிப்புகள் அவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர்கள் அவர் அறிவார், நம்முடைய வேதனைகளை அவர் அறிவார், நம்முடைய துக்கங்களை அவர் அறிவார். ஹல்லேலூயா. மனுஷங்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாம், கூட இருக்கிற நண்பர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இருதயத்தில் ஓடுகிற எண்ணங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் போது அவருடைய தோள் மேலே நம்மளை சுமந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு சொல்லாம, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்ப்பா, நான் உங்க தோள் மேலே இருக்கிறேன், நான் உங்க தோள் மேலே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எஸ் டாடி, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் தண்ணீர் ரசமாய் மாறிற்றே, என் கசப்பும் இனிப்பாய் மாறிற்றே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய். விசுவாசத்தோடு சொல்லாம, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவின் அனுபவங்களும் இன்றைக்கு நீங்கள் செய்கிற விசுவாச அறிக்கையின்படி மதுரமாக மாறி போகுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோட அறிக்கை செய்யலாமா? என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற கசப்பான அனுபவங்கள், என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற ஒவ்வொரு வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், கவலையின் நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் மதுரமாய் மாற்றப் போகிற தயவிற்காக நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்வதன்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. நீங்கள் கவலையில கண்ணீர்ல இருந்துட்டு டெய்லி புலம்பிட்டு இருக்கிறது அவருக்கு பிரியம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவருடைய சமூகத்தில் நம்ம உயர்த்தி வைக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நல்ல கரங்களை உயர்த்தி, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே, என் கசப்பும் இனிப்பாய் மாறிற்றே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிற்றே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே, என் கசப்பும் இனிப்பாய் மாறிற்றே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிற்றே. அப்படியே எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், இங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான விசுவாசத்தோடு சொன்னான். அவன் சொன்ன அந்த நேரமே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் சொன்னா போதும், எல்லா குறைவுகளும் மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லா பற்றாக்குறைகளும் சரியாகும். விசுவாசத்தோட அப்பாவை பார்த்து, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிற்றே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை, ஓ நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் மாறிற்றே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை. ஆமே. மழை வந்தாலும் அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை. சத்தத்தை உயர்த்தி, மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல இயேசுவே, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நான் உங்க தோள் மேல இருப்பதினாலே நான் பயப்படுவதில்லை ஆண்டவரே. எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், கடுமையாக காற்றடித்தாலும் நான் பயப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், நீர் என் படகில் இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு அலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எவ்வளவு அலை வந்தாலும் நான் அமிழ்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் என்னோட படகுல இருக்கிறீங்கப்பா, நீங்கள் என் படகுல இருக்கிறீங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டியது விசுவாசத்தோட, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறீங்க, நான் பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அப்பாவை பார்த்து சொல்லாமா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோளில், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்,
நான் உங்க தோளில். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆமென் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. இங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உமக்கு நிகர் யாரும் இல்லை ஆண்டவரே, நிகரே இல்லாத தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you Jesus. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையுன் மேகமும் நீ. சேர்ந்து சொல்லாமா? குறைவுகள் போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ரெண்டு கரங்களையும் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நம்முடைய குறைவுகளை போக்கிடும் நிறைவான ஆவியானவர் அவர். ஹalleluya ஹalleluya. இரக்கம் செய்கிற நல்ல தகப்பனவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அவருடைய மறைவில், அவருடைய தோளில், அவருடைய நிழலில் இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அளவில்லாமல் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவுகள் எல்லாம் மாறி போயிடும். ஆபிரகாம் மனுஷனை நம்பி போகல, உற்றார் உறவினர்களை நம்பி போகல. அவன் விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்தான், விக்கிரகங்களை சேவித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது, யெகோவா தெய்வம்னா யாருன்னே தெரியாது, யாவே தேவன்னா யாருன்னே தெரியாது. ஆனா ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்டது, உன் இனத்தாரை விட்டுட்டு நீ புறப்படுன்ட்டு. அந்த ஒரு சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு விசுவாசத்தோட எல்லாவற்றையும் விட்டுட்டு போனான். அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு போனான். மனுஷனை நம்பி போகல, கேட்ட அந்த ஒரு சத்தத்தை மட்டும் நம்பி போனான். போக 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 நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய தோல்விகள் சந்தித்தான், நிறைய வேதனைகளை சந்தித்தான், நிறைய இழப்புகளை சந்தித்தான். எல்லா குறைவுகள் மத்தியிலும் நிறைவானவரை பற்றி கொண்டான். ஹalleluya. சிறகின் நிழலாய் கூட வருகிறார் ஆண்டவர். அவன் போற பக்கம்லாம் கூட வரார். அவனுக்கு இருந்த எல்லா அவமானங்களையும் மாற்றுகிறார். பிள்ளை இல்லையே, குழந்தை இல்லையே, அவனுக்கென்று ஒரு சந்ததி இல்லையேன்னு சொல்லி போற பக்கம்லாம் அவனை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனாலும் விசுவாசத்தோடு காத்திருந்தான். ஏற்ற வேலை வரும், ஆண்டவர் எனக்கென்று ஒரு சந்ததி ஏற்படுத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்திருந்தான். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுகிற நாள் வந்தது. அவனுக்கென்று ஒரு சந்ததி உருவாகும்படிக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார்.
ஆனால் கொஞ்ச நாள் அதுலேயும் ஒரு பிரச்சனை. ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படிக்கு கேட்டார். உடனே மனுஷன் நம்பலை. ஐயோ நான் என்ன பண்ணுறது? அவன் எதையுமே யோசிக்காமல் நேராக போகிறான். ஆண்டவர் சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு, ஆண்டவர் இப்படி கேட்டுட்டார், அவருடைய சத்தத்தை நான் கீழ்ப்படியணும். மோரியா மலைக்கு போகிறான். ஈசாக்கு அந்த இடத்துல பலியிடுகிறான். அங்கே ஒரு ஆடு வரும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்ம மகனை கேட்டுட்டாரு, அதுக்கு பதிலாக வேறு எதாவது ஆயத்தப்படுத்தி வைப்பார்னு நம்பிக்கையோடலாம் அவன் போகலை. ஆண்டவர் கேட்டுட்டார், என் மகனை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தில் தான் போனானே தவிர அங்கே நமக்கென்று ஒரு ஆடு கொடுக்கப்படும் அப்படின்லாம் நினச்சி போகலை. ஆனால் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார், அவனுடைய விசுவாசத்தை சோதித்தறிந்தார். அவனுக்கென்று ஒரு ஆடு இங்கே ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை சோதித்திருந்தது நமக்கான பலனை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நம்பி போகக்கூடாது. ஆண்டவர் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து போகும்போது நமக்கே தெரியாமல் ஆண்டவர் ஒரு சர்ப்ரைஸ் அங்கே வச்சிருப்பாரு. நமக்கே தெரியாமல் ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே வச்சிருப்பாரு. அதுதான் மேன்மை. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, இதை செய்வார் அதை செய்வார். நம்ம ஆண்டவருக்கு கட்டளையிடக்கூடாது. ஆண்டவரே நான் இதை செஞ்சால் நீங்கள் எனக்கு அதை தரணும், லஞ்சம் பேசக்கூடாது, பேரம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, என் குறைவுகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் பற்றாக்குறைகள் எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், என் தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்றேன், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நான் அதில் தலையிட மாட்டேன், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நமக்கென்று ஒரு சர்ப்ரைஸை கடைசியில் வச்சிருப்பார். நமக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கு சிறகு நிழலாக கூட வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஆபிரகாமை போல காத்திருக்கும் போது ஏற்ற வேளையில் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமி தாங்க கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம விசுவாசத்தில் பொறுமையாக காத்திருக்கும் போது ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொல்லாங்கனாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் குறைவுகள் எல்லாம் போக்கிடும் நிறைவான ஆவியானவர் நீர் என் வாழ்க்கையில் வந்தால் போதும், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தால் போதும் ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவர், நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமாம், இங்கே வந்து பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கிட்டு நீங்கள் வெறுமையான உள்ளத்தோடு அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, குறைவுகள் போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ, குறைவுகள் போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின எல்லா புகழும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றும் மேலும் உயர்ந்தவரை, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். விசுவாசத்தோட சொல்லாம அப்பா பார்த்து, உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா,
உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி உணர்ந்து சொல்ல உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உங்க முகத்தையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம் நீங்க தான். நீங்க ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்து விட்டு உடைய சமூகத்தில் உடைய முகத்தையே நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி எஸ் டாடி. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சத்தத்தை உயர்த்தி அற்புதம் செய்யுங்க டாடின்னு ஆர்வத்தோட கேட்போமா? ஓ வாஞ்சியோட என் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க டாடி. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டையின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அப்பா உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடுவதில்லை. உம்முடைய கரம் குறுகி போவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் குறுகி போவதில்லை அப்பா. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாய் என் வாழ்க்கையில நீர் ஒரு முடிவை கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹalleluya. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு தருவதற்கு நாங்கள் நினைத்திருக்கிற சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே. நாங்கள் நினைத்திருக்கிற விருப்பத்தின்படி அல்லப்பா. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கட்டளையிடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறோம் அப்பா. அற்புதம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதிசயம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை
சொன்னா போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்பா. ஓ, எங்கள் வாழ்க்கை மாறிடுமே, எங்க பிரச்சனை மாறிடுமே, எங்களுடைய கவலைகள் மாறிடுமே, எங்களுடைய நிந்தையும் அவமானங்களும் மாறிவிடுமே தகப்பனே. அல்லேலூயா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செட்டை நிழலிலே வந்து. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? உங்களை நிந்தித்தாங்களா, அவமானப்படுத்தினாங்களா, தூஷிச்சாங்களா, அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஆண்டவருக்கு நான் விசுவாசத்தோடு நிற்பேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து நிற்கிறீங்களா? உங்களுடைய நிந்தைகளும் அவமானங்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜாவை அன்னைக்கு வஸ்தி அவமானப்படுத்தினாங்க, நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவ்வளவு பெரிய மகாராணி ராஜா கூப்பிட்டு வரலையேன்னு சொல்லி அந்த இடத்துல அகாஸ்வேரு அவமானத்தை சந்தித்தான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல எஸ்தரை கொண்டு வரணும்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. மொர்தேகாயை உயர்த்தும்படிக்கு ஆமான ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. அவன் பிரச்சனை பண்ணாதான் மொர்தேகாய் உயர்த்தப்படுவான். வஸ்தி அந்த இடத்துட்டு விலகினாதான் எஸ்தர் அந்த பட்டத்து அரசியாக வருவான்னு சொல்லி கர்த்தர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், எஸ்தர் எதிர்பார்த்திருக்க மாட்டா நான் ராணி ஆவேன்னு சொல்லி. எஸ்தர் எதிர்பார்த்திருக்க மாட்டான், மொர்தேகாய் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நிந்திச்சாங்க, மொர்தேகாய் நிந்திச்சாங்க, எஸ்தரை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டாங்க, எல்லா அவமானங்களும் சகித்து கொண்டாங்க. ஆண்டவரே நிழல் என்று சொல்லி அவரையே பற்றி கொண்டாங்க. ஏற்ற வேலை வந்தது. வஸ்திக்கு பதிலாக கர்த்தர் எஸ்தரை ராணியாக மாற்றினார். அவள் எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக எஸ்தர் உயர்த்தப்பட்டார். மொர்தேகாய் அவமானப்படுத்தினாங்க, வாசல் அருகே உட்கார்ந்திருந்தான். அவன் செய்த நன்மைக்கு ஈடாக பலன் ஒன்றும் கிடைக்காமல் அமர்ந்திருந்தான். ஆனால் ஏற்ற வேலை வந்தது. ராஜாவுக்கு காதல் நியூஸ் போச்சு. உடனே மொர்தேகாய் உயர்த்தப்பட்டான். எந்த மனிதன் அவனை அவமானப்படுத்த நினைத்தானோ அவன் மூலமாகவே கர்த்தர் மொர்தேகாய்க்கு உயர்வை கட்டளையிட கொடுத்தார் என்று சொன்னால், நம்மளை அவமானப்படுத்தினவர்கள் மூலமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவர் சித்தமாய் இருக்கிறாரே. நம்ம எதிர்பார்த்திருக்கிறபடி அல்ல, கர்த்தர் நினைத்ததை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நமக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவுக்கு மேலான உயர்வை கர்த்தர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தேகாய் உயர்த்தின ஆண்டவர், எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானத்தையும் சகித்து கொண்டு அவருடைய சமூகத்திலே உறுதியோடு நிற்கிற நம்மளை கர்த்தர் அடைந்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் அவர் வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுவார். நிச்சயமாகவே பரிபூர்ண நன்மையை கர்த்தர் என் வாழ்க்கையில கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உறுதியோடு அவருடைய சமூகத்தில் நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கே பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உறுதியோடு பாடலாமா? நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம்முடைய சட்டையின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உம் கரத்தையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்ல நல்ல கரங்களை உயர்த்தி. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். சேர்ந்து சொல்லாமா? நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம்.
சந்தோஷத்தோட அவருடைய பிரசனத்தின் நிறைவோட ஹல்லேலூயா துதிக்கிறோம். இதரபஷதர பலபலபா ஓரி கதரபஷதர பலபலபா யாதரப கதர பலபலபா ஓரி ஷதரபஷ பலபலபா ஓரி கதரபஷதர பலபலபா ஓரி கதரபஷதர பலபலபா ஓரி யாதரப கதர பலபஷ பலபலபா ஓரி கதரபஷதர பலபலபா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே நல்ல உயர்த்தலாம் அவர் வாசம் செய்யும்படிக்கு உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி துதிக்கிறோம். கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை துதிக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம துதிக்கிற துதியில் பிரியப்படும்படிக்கு நம்மளை ஆஸ்வதிக்கும்படிக்கு நம்மத்தில எழுந்தருளும்படிக்கு நல்ல கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம். துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். உம்மை போலும் தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. Yes, Daddy, we praise you, Jesus. துதிக்கிறோம். ஓரிதரபஷ பலபலபா ஓரி கதரபஷதர பலபலபா ஓரி யாத்ரப கதர பலபஷ பலபலபா ஓரி கதரபஷதர பலபலபா யாத்ரப கதர பலபலபா. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படிக்கு ஓர் யாத்ரப கதர பலபஷ பலபலபா கதரபஷ பலபலபா ஓர் யாத்ரப கதர பலபஷ பலபலபா. We glorify you, Master. Hallelujah. 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 பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே. Yes, Daddy. உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எழுந்தருளுவீராக. நீங்க கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்க இறங்கி மகிமைப்படுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. Yes, Daddy. கர்த்தாவே எழுந்தருளும். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ரெண்டு கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாங்கள் ஒன்றாக. Yes, Daddy. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கண்களை மூடி பயபக்தியோட ரெண்டு கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம்.
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ரெண்டு கரங்களும் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமை செலுத்தலாமா? ஓரியா தரப கதரபல வஷ்யபல பல பலபா, ஓரி கதரப ஷபல பல பலபா, ஓரியா தரப கதரபல பலபா, ஓரி ஷதரப ஷபல பல பல பலபா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். இம்மட்டுமாக பலனையும் சுகத்தையும் கிருபையும் தந்தைகளை நடத்தி வந்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இனிமேலும் நடத்துவீராக, இனிமேலும் நடத்துவீராக அப்பா. குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி, பற்றாக்குறைகளை நிறைவாக மாற்றி, எல்லா வேதனைகளும் கவலைகளையும் நிறைவாக மாற்றுவீராக அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், நாங்கள் உங்கள் தோளில் இருக்கிறோம், நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க ஆண்டவரே. யார் எங்களை அவமானப்படுத்தினாலும், நிந்தித்தாலும், தூஷித்தாலும் ஆண்டவர் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தூஷித்தவர்களை கொண்டு எங்களுக்கு உயர்வை கட்டளையிடுகிற தேவன் எங்களோட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. மாறாத உடைய பிரசம் எங்களோட அனுதினம் இருந்து வழி நடத்திட்டோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.